சேலத்தில் நாளை தேமுதிக மாநாடு. புது வரலாறு படைக்கிறது கேப்டனின் சேனை. காய்கறி விலையை குறைக்க பதுக்கல் வேட்டை தீவிரம். அதிகாரிகள் நடவடிக்கை. தமிழ் திரைப்படங்களால் வெளிநாட்டில் இந்தியாவின் மதிப்பு உயர்கிறது. பிரதமர் பேச்சு. கேப்டன் நடத்தும் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டின் எழுச்சி. ஆத்திரமடைந்த திமுகவினர் அராஜகம். வணக்கம். விரிவான செய்திகள். நாளை நமதே என்பதை உறுதிப்படுத்த நாளை சேலத்தில் தேமுதிக மாநாடு நடைபெறுகிறது. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு சேலத்தில் நாளை மிக எழுச்சியுடன் நடைபெற இருக்கிறது. நாளை நமதே என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு தமிழகமே திரண்டு வருவதைப் போல் தேமுதிகவினர் மட்டுமல்லாமல் எந்த கட்சியையும் சாராத பொதுமக்களும் ஆர்வத்தோடு வரத் தொடங்கியுள்ளனர் என்பதுதான் சிறப்பு அம்சமாகும். மாநாட்டை ஒட்டி கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனைப்படி மிக சிறப்பான ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகள் செய்துள்ளனர். மாநாட்டிற்கு வருவோர் எந்த சிரமமும் இல்லாமல் நிகழ்ச்சிகளை பார்க்க மிகப்பெரிய திடல் சீர்படுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களில் வருவோர் குறிப்பிட்ட இடங்களில் வண்டிகளை நிறுத்தி வசதியாக எடுத்துச் செல்ல தனித்தனி ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அதேபோல் தாராளமாக குடிநீர் உணவு வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாங்கனி நகராம் சேலத்தில் பொங்கு தமிழ் சேனை சங்கமமாகிற திருநாளாக தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடக்க உள்ளது. கேப்டன் விஜயகாந்தின் உரையை கேட்கவும் தேமுதிகவின் வருங்கால திட்டங்களை அறியவும் தமிழக அரசியல் வட்டாரம் மட்டுமல்ல அகில இந்திய அரங்கமே ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிகு மாநாட்டில் பங்கேற்று வரலாறு படைக்க வாரீர் வாரீர் என அனைவரையும் கேப்டன் விஜயகாந்த் அழைத்துள்ளார். இந்த அழைப்பினை ஏற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான தோழர்கள் சேலம் நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். சேலம் பகுதியே திக்குமுக்காடும் அளவிற்கு மக்கள் அலைகடலென கூடுவார்கள் என்ற தகவலை அடுத்து காவல்துறையினர் 2000 பேர் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாளை நமதே என்பதை நாளை சேலத்தில் நடைபெறும் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு உறுதிப்படுத்த இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களில் அதிரடி சோதனை நடத்துவதை போன்று காய்கறி கிடங்குகளையும் கடைகளையும் சோதனை நடத்தி வருகின்றனர் வருமான வரித்துறையினர். இதனிடையே அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை டன் கணக்கில் பதுக்குவதால் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வருவதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது. வணிகர்கள் சிலர் வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக பதுக்கியதாலேயே வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்ததாக அந்த ஆய்வில் கூறப்பட்டிருந்தது. பதுக்கல் மூலம் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தி அதிக விலைக்கு பொருட்களை விற்று அதிக வருவாய் ஈட்டலாம் என்பது பதுக்கல்காரர்களின் கணிப்பு. இதனால் நாடு முழுவதும் கார்ப்பரேட் நிறுவனங்களை சோதனையிடுவதைப் போல காய்கறி கிடங்குகளை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள ஏராளமான காய்கறி கடைகள், குறிப்பாக வெங்காய மண்டிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக டன் கணக்கில் வெங்காயத்தை பதுக்கி வைக்கும் வணிகர்களை கைது செய்ய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்திருப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். காய்கறிகளை பதுக்கி கொள்ளை லாபம் பெறுவது இடைத்தரகர்கள்தான் தவிர அவற்றை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அல்ல என்பது வேதனைக்குரிய உண்மை. டெல்லியில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெங்காயம் 85 ரூபாய்க்கு டெல்லியிலும் விற்கப்பட்டது. தற்போது பாகிஸ்தானிலிருந்து பெருமளவில் வெங்காயம் வந்து குவிந்துள்ளதால் விலை குறைந்து இருக்கிறது. டெல்லியில் கூட்டுறவு கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெல்லியில் பொது மார்க்கெட்டுகளில் வெங்காயம் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தள்ளு வண்டிகள் மூலமாகவும் மலிவு விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுகிறது. பொங்கல் நேரத்தில் வெங்காயம் விலை மிகவும் குறைந்துவிடும் என்று டெல்லியில் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் என்றாலும் வெள்ளை பூண்டு விலை அநியாயமாக உயர்ந்து 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்பெல்லாம் பூண்டு அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதில்லை. தென் மாவட்டங்களில் வாரம் ஒருமுறை இஞ்சி, சுக்கு, பூண்டு மூன்றையும் இடித்து சாறு எடுத்து கொதிக்க வைத்த பின் சாப்பிடுவார்கள். இது சிறந்த மருந்தாக கருதப்படும். மற்றபடி ரசம் வைப்பதற்கு மட்டுமே பூண்டு பயன்படுத்தப்படும்.
எனவே அதன் விலை அவ்வளவாக உயரவில்லை. ஆனால் தற்போது ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் பெருகிவிட்டன. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போன்ற வகைகள் தயாரிக்க அதிக அளவில் பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. கோழிக்கறியை வறுவல் செய்யவும் பெருமளவில் பூண்டுகள் பயன்படுத்தப்படுவதால் பூண்டு விலை உயர்ந்து விட்டது. வெளிநாடுகளில் இருந்தும் இதை இறக்குமதி செய்ய வாய்ப்பில்லை. எனவே பூண்டு விலை இப்போதைக்கு குறையும் என்று தோன்றவில்லை. தமிழ் திரைப்படத் துறையின் வளர்ச்சி உலக அரங்கில் இந்தியர்களை தலை நிமிர செய்துள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர் நலனுக்கான மாநாடு டெல்லியில் தொடங்கியது. இதில் பேசிய பிரதமர் அனைத்து துறைகளிலும் நாடு வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது என்றார். பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடுத்த ஆண்டு 9 முதல் 10% இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். தமிழ் திரைப்படத் துறையை பிரதமர் பெரிதும் பாராட்டினார். தமிழ் திரைப்படத் துறையில் அண்மை காலமாக காணப்படும் படைப்பாற்றல் இந்திய திரைப்படத் துறையின் பெருமையை உயர்த்துகிறது. இதனால் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் இது பற்றி பெருமையுடன் கூற முடிகிறது என்றார் பிரதமர் மன்மோகன் சிங். சேலத்தில் தேமுதிக நடத்தும் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டின் எழுச்சியை கண்டு திமுகவினர் அடாவடி செயலில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் நாளை நடைபெறும் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இளைஞர் அணியின் அணிவகுப்பை கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் பார்வையிட்டார். மேலும் மாநாட்டில் செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பெரும் ஆர்வம் காட்டியதை அடுத்து மாநாட்டு திடல் அருகே இன்டர்நெட் வசதியுடன் கூடிய 15 கணினிகளுடன் பத்திரிகையாளர்களுக்கான பிரத்யேக அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாநாட்டு திடல் அருகே திமுகவினர் வேண்டுமென்றே பேனர் வைத்துள்ளனர். அதை முன்பே அகற்ற கோரியும் அது இன்னும் அகற்றப்படவில்லை. இதனால் தேமுதிகவின் மாநில மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பேனர்களை அகற்றுவதாக உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திமுகவின் ஆட்சி எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் வர தேமுதிக துணை போகாது என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலத்தில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நாளை சிறப்பாக நடைபெறவுள்ளது. அதையொட்டி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் 7/1/11 அன்று மாலை மலரில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையை விமர்சித்து தேமுதிக நிர்வாகிகளின் பெயரில் விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. தேமுதிகவிற்கும் அந்த விளம்பரத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இன்றைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரானவர்கள் ஒன்று சேர்ந்துவிடக்கூடாது என்ற தீய நோக்கத்தோடும் நச்சு நினைப்போடும் ஆளும் வர்க்கத்தினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விளம்பரத்தை வெளியிட்டுள்ளனர் என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார். விஷமிகள் வேண்டுமென்றே வெளியிட்ட விளம்பரத்தை மாலை மலர் பத்திரிகை ஏன் வெளியிட்டது என்று புரியவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். மேலும் அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேமுதிக நிர்வாகிகள் இந்த போலி விளம்பரம் கொடுத்த சமூக விரோதிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடர்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவை பொறுத்தவரை தெளிவான அரசியல் சிந்தனையுடன் இந்த மாநாட்டை நடத்துகிறது. எந்த காரணத்தை கொண்டும் கலைஞர் ஆட்சி மீண்டும் வர தேமுதிக துணை போகாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை லைசன்ஸ் வழங்கியதில் ஊழல் நடைபெறவில்லை என்று கூறிய மத்திய அமைச்சர் கபில் சிபல் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி கூறியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை லைசன்ஸ் வழங்கியதில் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது. ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியும் இந்த வழக்கில் சில குற்றச்சாட்டுகளை தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் வழங்கியதில் அரசுக்கு நஷ்டம் என்று அரசு தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி தெரிவித்தது தவறானது என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து சுப்பிரமணிய சாமி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கபில் சிபல் இவ்வாறு கூறியிருப்பது ஆட்சேபனைக்குரியது என்றும் இது சிபிஐ விசாரணையை திசை திருப்பும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் தானே முன்வந்து கபில் சிபல் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சாமி தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு.
உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.